காவேரி வந்து வெளியே வர்றாங்க. பார்த்தா பசுபதி வந்து இறங்குறாரு. அவங்க பொண்ணோடையும், அதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளையோடையும். அத பார்த்து அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. ஹலோ காவேரி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு வராரு கிட்ட. வந்து சொல்றாரு, "இந்த மாரி இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகப் போறா. இந்த வீடு என் பொண்ணுக்கு வந்து அரண்மனையா இருக்கும். ஆனா உனக்கு வந்து இந்த வீடு நரகமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு காவேரி அப்படியே டென்ஷனா பார்த்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் யமுனா கேட்டுறாங்க. அவங்க அம்மாவையும், அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் வந்து போய் வந்து சொல்லி கூட்டின்னு வராங்க. அடுத்து எல்லாருமே வந்துடுறாங்க. "எவ்வளோ தைரியமா இருந்தா என் பொண்ண இந்த மாதிரி பேசுவடா? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம வந்து சாரதா அடுத்து வந்து உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து தாக்க வராங்க. உடனே எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க அவங்கள. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என் பொண்ணுக்கு நான் இருக்கேன்டா கேள்வி கேட்கறதுக்கு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் பொண்ணை எப்போ பார்த்தாலும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு தானே உன் பொண்ணை இங்கே அமிச்ச. நான் எந்த வீட்லேயும் பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு அப்பங்காரனை. பெத்த பொண்ணு வந்து வாழ்க்கை எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் பழி வாங்கணும் அவ்வளோதானே உன் ஆசை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் ஏன் ரொம்ப ஓவராக குதிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணிட்டேன் உங்கள் மகளை? நான் ஒன்றும் பண்ணல புரியுதா? ஆனால் இதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மகள் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, எவ்வளோ தைரியமாக இருக்குது இப்படி பேசுறதுக்கு, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து எவ்வளோ தைரியம் வந்து இப்படி சொல்லுவாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போடுறாங்க. குமரனும் வந்து கூட சேர்ந்து சண்டை போடுறாரு. எல்லாருமே பயங்கர சண்டையாக நடந்துட்டு இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக விஜய் வந்து நிறுத்துறீங்களா அப்படின்றாரு. எல்லாருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க விஜய். என்ன நடந்துட்டுருக்கு இங்கே, என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, வந்து பாருப்பா, நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டு மருமக வந்து வந்திருக்கா. அதுக்குள்ளேயுமே வந்து இவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உன் மாமியார் வீட்டு ஜனங்க கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அன்பரசு. உடனே வந்து ஓ அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லைங்க தம்பி நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னோடனே, நீங்கள் அமைதியாக இருங்க அத்தை நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி வந்து அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க விஜயை. விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சித்தப்பு, உங்கள் சம்மந்தி வந்த முதல் நாளே ஆரம்பிச்சிட்டார் போல் இருக்கு. அப்பா இங்கே பாருப்பா, என் சம்மந்தி மேலே எந்த தப்புமே இல்லை. காவேரி வீட்டில் ஆளுங்க தான் சுத்தமாக சரியில்லை, தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அப்போ அவங்க தான் சண்டை போடுறாங்க, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றீங்களா? அது வந்துப்பா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ எதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே, வேறு எங்கே போகிறது, இதுதானே எங்கள் வீடு, எனது உங்கள் வீடா அப்படின்றாரு. அது கேட்டு இல்லைப்பா இங்கே தானே வந்து ஆகணும் அதுக்காக சொன்னேன் அப்படின்னோடனே, உடனே வந்து நீங்கள் ஏன் சம்மந்தி ரொம்ப டென்ஷனாக வரீங்க, இங்கே பாருங்கள் விஜய் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க புரியுதா, ஆரத்தி எடுக்க சொல்லுங்கள், உடனே என் பொண்ணு உள்ளே வரணும். என்னது ஆரத்தி எடுக்கணுமா அப்படின்னா, ஆமாம் ஆரத்தி எடுத்து தானே உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பர் சொல்கிறாரு. எங்கே போயிட்டா என் பொண்டாட்டி, ஆரத்தி எடுக்க சொன்ன ஆளை காணோம் அப்படின்னோடனே, உள்ளேருந்து வராங்க ராதா. ராதாவை பார்த்துட்டு வந்து, என்ன சும்மா நிற்கிற ஆரத்தி எடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராதா அமைதியாக நிற்கிறாங்க. ஏன்னா அமைதியாக நின்றுகிட்டே இருக்க, அவனே பார்க்குற விஜய் என்ன சொல்ல போகிறான் இதுக்கு, உள்ளே வந்து தானே ஆகணும், நாங்கள் ஆரத்தி எடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, ஆரத்தியெல்லாம் எங்கள் சித்தி எடுக்கவே மாட்டாங்க அப்படின்றாரு. அதுக்கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்க, உங்கள் இஷ்டத்தானே கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க, அதோட போக வேண்டியதானே, இங்கே என்ன வேலை உங்களுக்கு, உங்கள் பையனை நீங்கள் எங்கேயாவது கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி உன் தயவில் நான் இருக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு, இப்போ மட்டும் எதுக்கு வரீங்க இந்த வீட்டுக்கு, ஏன்பா இப்போவும் அவர் உன் தயவில் இருக்க விரும்பலை புரியுதா, உன் தயவில் ஒன்றும் இல்லையே, இது அவருக்கு சொந்தமான வீடு தானே. ஓ அப்படியா, அப்படியே சித்தப்பா உங்களுக்கு சொந்தமான வீடா, உங்கள் பையனுக்கும் இந்த வீட்டு உங்களுக்கும் சொந்தம் இருக்கா இந்த வீட்டில், சரி சரி ஓகே டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டுங்க பார்க்கலாம் சொந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு, என்னங்க சம்மதி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னோடனே, அது வந்து சித்தப்பா இங்கே வந்தீங்கன்னா கிட்ட வந்து என்கிட்ட பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும், நீங்கள் அங்கேயே நின்று பேசிங்கன்னா அப்போ எல்லாம் முன்னாடி நான் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். இருப்பா விஜய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. சாவியை கொடுக்குறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு அன்பரசு. என்னப்பா இது அப்படின்னா, இது கெஸ்ட் ஹவுஸோட சாவி, இதுக்கப்புறம் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிறதா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னப்பா இப்படி சொல்கிற, அவங்க எப்படி ஒத்துப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் போய் பேசிக்க, கெஸ்ட் ஹவுஸும் வேணான்னா சொல்லிவிடுங்க, கெஸ்ட் ஹவுஸ் சாவி திருப்பி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னோடனே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பேச போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு போகிறாரு அன்பரசு.